இந்த டிவிக்கு அரசோட முதல் பட்ஜெட்டு அது மேல உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இவங்க ஓரளவுக்காவது மக்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிருவாங்களா? இல்லங்க, எனக்கு உண்மையில எதிர்பார்ப்பே இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த செஷன் முழுக்கவே திமுக தாவேக சண்டை போட்ட செஷனா மாறப்போகுது. அதிமுக என்ன ரோல் பிளே பண்ண போறாங்கிறது தெரியல. முழுக்க முழுக்க இந்த சண்டையாக மாறப்போகின்றது. தினம் தினம் திமுக தாவேக பேசுறது, தாவேக திமுக பேசுறது, கூட்டத்தை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு உண்மையில பயமா தான் இருக்கிறது. இந்த பட்ஜெட் செஷன் முடிந்த பிறகு என்ன ஒதுக்கீடுகள் நடந்தது, என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த தாவேக அரசாங்கம் வந்ததுல இருந்து நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். எல்லா துறைகளிலும் ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க பழைய டெண்டரை கேன்சல் பண்ணுங்கிற காரணமா இருக்கலாம், கமிஷன்லாம் ஒழிக்கணுங்கிற காரணமா இருக்கலாம், என்னவெல்லாம் இருக்கலாம். ஆனால் வளர்ச்சி என்பதை சுத்தமா நிப்பாட்டிட்டாங்க. வளர்ச்சியே இல்லாத ஒரு நிலையில, தேக்க நிலையில இன்னைக்கு இருக்கு. இந்த தேக்க நிலையை எடுத்துட்டு அந்த வளர்ச்சி, அந்த திட்டங்களை தொடர்ச்சியா நான் சொல்றது பீப்புள் பேஸ்ட் ஸ்கீம்ஸ். இப்போ வந்து மாநில உரிமை தொகை, பஸ்ல போறது அதெல்லாம் ஓகே. ஆனா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு, வளர்ச்சி திட்டங்கள், கட்டுமானங்கள், அதுவே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அட்லீஸ்ட் முதல்ல கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குங்க, அந்த வேலைகளை முதல்ல பாருங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னது வருமாங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏற்கனவே வந்து 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. மோதிரம் போடுறதுக்கு எவ்வளவு கடன் வாங்க போறாங்கிறது தெரியல. இப்ப அடுத்ததாக நீங்க புதிய திட்டங்களை அறிவிச்சீங்கன்னா அதற்கு கடனை விஜய் எங்க போய் வாங்குவார்? பட்ஜெட் அதுக்கான அலோகேஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அலோகேஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம அட்லீஸ்ட் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்ம இப்படி கூடுதலா நிதி ஒதுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எதுவும் சொதப்பாம, அது எதுவும் பெரிய குழப்பம் ஏற்படாமல் அதை ஒழுங்கா பண்ணாங்கன்னாலே போதுமானவன்றதை நான் பார்க்கிறேன். ஓகே, ஆபீசர்ஸும் ஒரு மாதிரி சோம்பேறி மோடுக்கு போயிட்டாங்களா? அவங்களோட ஆக்சுவல் ஒர்க்கை கூட பெரிய அளவுல செய்யாத லெவல்ல எதுவும் ஃபீல் ஆகுதா? அபிஷியல்ஸை மோட்டிவேட் பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் இல்லைங்கிறத நான் பார்க்கிறேன். எதை போய் சொன்னாலும் நீங்க திமுக கேட்டீங்கன்னா அபிஷியல்ஸ் யாரும் மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் ரெஸ்பான்ஸ் ஆக வேண்டியது இருக்கு. அடுத்த இப்ப முந்தின கவர்மெண்ட் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா ஆபீசர்ஸும் தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும் ஏதோ ஒரு வகையில. அது 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 கரெக்ட், பொறுப்பெடுக்கணும் தான். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா யாரு நமக்கு எந்த அட்வைஸ் சொன்னாலும் நீங்க அவங்களை திமுக ஆட்களா நீங்க பார்த்து அப்படியே பழகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பெரிய மோட்டிவேட்டா ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும், எதுக்கு வேலை செய்யணும், கடமைக்கு வந்துட்டு இப்போ ஆபீஸுக்கு அப்படி சொல்லி அப்படிதான் நினைப்பாங்க. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதை ஒட்டுமொத்த சிஎம் ஆபீசர் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுது, அதே பேர் தலைவலியா இருக்கு. இப்ப நம்ம எங்க உட்காந்து வேலை செய்யணும், எங்க ஓடணும் அப்படிங்கறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கான வேலைகள் எதுவுமே இல்ல. அபிஷியல்ஸை சரியா அவங்க ஹேண்டில் பண்ண முடியல. செக்ரட்டரிஸும் அமைச்சர்களும் தனிப்பட்ட முறையில பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம்னா அதுலயும் பெரிய தேக்க நிலை இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட போய் இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்குறது, யார்கிட்ட போய் கலந்து ஆலோசிக்கிறதுலே பெரிய குழப்பம் இருக்கு. ராதவ அர்ஜுனாட்ட போடுமா, நிர்மல் குமார்ட்ட போடுமா, யார்கிட்ட போடல, விஜய் அவர்கள்ட்ட போடுமா? விஜய் தொடர்ச்சியா தன் இன்னாக்சஸ்ஃபுல்லா பாத்துக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும் பொழுது அபிஷியல்ஸ்குள்ள பெரிய தேக்கங்கள் இருக்கதான் செய்யும், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்குள்ள பெரிய தேக்கங்கள் இருக்கதான் செய்யும். இப்போ உதயநிதி கைதை கண்டிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா திமுக காரங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி கைதை செலிப்ரேட் பண்ணி டிவிகே காரங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய உண்மையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலவர சூழல் இருக்கு. சில இடங்கள்ல கடையடைப்புலாம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய கலைபரங்கள் தேவையா? காவிரி இஷ்யூ மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயம் போயிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலைபரங்கள் தேவையா? நான் அதனாலதான் சொன்னேன், நம்மள வந்து பைத்தியக்காரங்களா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே வாக்களித்த மக்களை இவங்க வந்து நம்ம எல்லாம் வந்து பைத்தியக்காரங்க நினைக்கிறாங்க. விஜய் அப்படிதான் நினைக்கிறார். அவங்களுக்கு அதை பத்தி என்ன அக்கறை? ஒரு பக்கம் விவசாயி செத்துட்டு இருக்கான், குருவை காளியை சம்பா வருமா வராதாங்கிற தெரியல, குடிக்க தண்ணீர் கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. எல்லாரும் இந்த புதுமண தம்பதிகளை இதை பார்த்தேன், கோயில்ல வந்து கரைகள் இல்லாம கோயில வச்சு தாலி மாத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம். இது குறித்தெல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? அட்லீஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் தண்ணியே இல்லாத போதும் எங்கதான் தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொஞ்சமா தண்ணி விடுவாங்க காவிரியில. அது கூட அது நடக்கலாங்க, எங்கேயுமே நடக்கல. அதை பத்தி எல்லாம் விஜய் அவர்களுக்கு எந்த பார்வையும் இல்ல. நீங்க அது தீவிரமா போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்வீட் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் கோஷம் போட்டு இவர் இந்த கொடியை பிடிச்சாரு, இந்த கொடியை பிடிச்சு வராரு. இது கைகலப்பு நடக்கும், அடிதடியாக மாறும், வன்முறையாக மாறும். தாவக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகளை தாக்கினாங்க, திமுக நிர்வாகிகள் தாவக நிர்வாகிகளை தாக்கினாங்க, இப்படி போயிடும். இந்த வன்முறையை வளர்ப்பதற்கு விஜய் விரும்புகிறாரா? சட்டம் ஒழுங்கு தன் பக்கத்துல வச்சிருக்க விஜய் அவர்கள் இந்த வன்முறை வளர்க்கணும்னு நினைக்கிறாரா? உள்ள கோர்ட்டே அப்படிதான், கோர்ட் அந்த பார்வைதான் எடுக்க போறாங்களா இன்னைக்கு அப்படிங்கிறதும் பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. மறுபடியும் இது ஒரு கலவர சூழலா உண்டு பண்றதுக்கு தமிழ்நாடு உண்மையிலே அமைதியா இருக்க வேண்டான்னு இந்த கட்சிகளை நினைக்கிறார்களோ சொல்லி தோணுது. பேச வேண்டிய விஷயம் வேறு ஏதோ பேசி நம்ம பெற வேண்டிய உரிமைகள் அவ்வளவு இருக்கு, நாளைக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் நல திட்டங்கள் அவ்வளவு இருக்கு. அது குறித்தெல்லாம் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுப்பது என்பது உண்மையில் மோசமான ஒன்றுதான் சார். அபார்ட் ஃப்ரம் அரசியல் கட்சிகள் திமுக காரங்களை கடந்து இப்போ உங்களை மாதிரி பொன்ராய் சார் மாதிரி நிறைய பேர் பொது தளத்துல விஜயோட செயல்பாட கடுமையா விமர்சிச்சுட்டு வரீங்க. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் பத்திரிகைக்காரங்களையும் பயமுறுத்தும் ஒரு நடவடிக்கையாவும் உதயநிதி கைதை பார்க்கலாமா? எப்ப உதயநிதியே கைது பண்றாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்திரம்பா அப்படிங்கிற ஒரு உணர்வை கடத்துறாங்களா?
நிச்சயமா கண்டிப்பா ஒண்ணு இல்லையா. நம்ம நாளைக்கு ஒரு பேட்டி பேசியிருப்போம், கடுமையான பேசியிருப்போம். விஜய் குறித்து அவதூறு பேசிய ஜெகதீஸ்வரன் கைது நாளைக்கு வந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன் இல்லையா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் பொதுத்தளத்தில் முதல் பயன்படுத்திய வார்த்தை பாசிசம். இவங்க பாசிசம் அவங்க பாயசமான்னு கேட்டாரு. அப்ப நீங்க என்ன ரெண்டு கலந்த கலவையா? நீங்களும் நீங்க அதை விட பெரிய பாசிஸ்டா உங்களை உருவச்சிட்டு இருக்கீங்க. நீங்க மோடி பாசிஸ்டா, ஸ்டாலின் பாசிஸ்டா கேட்டீங்க. அதை விட பெரிய பாசிஸ்டா இருக்கீங்க. உங்களால் எதிர்கட்சி குரல்களை கேட்க முடியல. எதிரில் யாரு பேசுறாலும் அதை உங்களால் தாங்கிக்க முடியல. உடனடியாக நீங்க மட்டும் அமைச்சர்களால் தாங்கிக்க முடியல. யாராவது இதுல ஊழல் நடந்திருக்கா, பழனி கோயில ஊழல் நடந்திருக்கா, தூக்க நடத்தி கைது பண்ணு, அவனுக்கு காலி பண்ணு. ஜென்சி டிஎம்கே கூட்டம் போட்டு ஏதோ உங்களை அவதூறு பேசுறாங்க, அதை தூக்கி கைது பண்ணு. இப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு பத்திரிகையாளர்கள் குறிவைக்கப்படுவார்கள், அரசியல் விமர்சகர்கள் குறிவைக்கப்படுவார்கள். நாளைக்கு சேனல்ஸ்ல பேசுறது, யூடியூப்ஸ்ல பேசுறது எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா நம்ம மக்களின் பக்கம் நின்று பேசுறோம். இதாக சொல்றேன் இல்லையா. இப்ப நம்ம உதயநிதியை கண்டிக்கிறோம், நிச்சயமா கண்டிக்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை விட நீங்கள் செய்வது இன்னும் மோசமாக இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க, என்ன சொன்னீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி உடனே அந்த வாய்ஸ் சைலன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு ஜெகதீஸ்வரர் இல்லாட்டி 1000 ஜெகதீஸ்வரர் வந்துட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு நான் நிறைய வெளியே போய் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சார் உதயநிதி கைதா எதுக்கு பண்றாரு விஜய் அப்படி என்ன பேசுறாரு அவர் நான் பேசுறத பார்த்தோமே, இதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களா கவர்மெண்ட்? விஜய் அவர்கள் இதுக்கு தான் வந்தாரா? இந்த ஆட்சி தான் கொடுக்கறதா நம்மளா வாக்களிச்சோமா? இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போயிட்டு வரேன், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன், இதை மக்கள் பேசுறாங்க. இது என்னங்க, இது என்ன அரசியல்? இந்த அரசியல் தான் இல்லாம இந்த அரசியல் மறுபடியும் விஜய் அவர்கள் கூத்த பாக்குறாரா? இதான் சொல்றேன் இல்லையா. இது முழுக்க விஜய் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு 1000 நல்ல வழிகள் இருக்கிறது. அதை விடுத்துட்டு இது பண்றதுனால பத்திரிகையாளர் கைது பண்றோம், அரசியல் மசல் கைது பண்றோம், அவர் கைது பண்றோம், இவர் கைது பண்றோம். இந்த கைது பண்றது இதன் மூலமாக சர்வாதிகார நீங்க நடந்து கொள்ள விரும்புவது எல்லாமே உங்களுக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கும். நாளைக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திமுக காரன் சொல்ல போனா தூங்கிட்டு இருக்கிற, இப்படி சொல்றேன், தூங்கிட்டு இருக்கிற சோம்பேறித்தனமா இருக்கிற திமுக கூட கட்டி எழுப்போம். அப்ப அவன் தலைவனை கைது பண்ணிட்டாங்க, எந்திரி, இன்னடி தூங்காத, இந்த ஆட்சி போகணும், நம்ம ஆட்சி மறுபடியும் வரணும், தீவிரமா வேலை செய்ய. அன்னைக்கு ஒழுங்கா நீ வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்திருக்காது. நீ சோம்பேறித்தனமா இருந்தா, நீ பெருசா நம்ம ஜெயிச்சிருவோம் ஒரு மனப்பான்மையில இருந்த, நீ ஓட்டை பிரிச்சு விட்டா போதுங்கிறத நினைச்சா, அதெல்லாம் நினைச்ச காரணத்தினால இன்னைக்கு உங்களுடைய எதிர்ப்பு தலைவர் ஜெயிலுக்கு போறாரு. அவங்கள உசுப்பேற்றும், அவங்களை கடுமையாக அவங்கள வேலை செய்ய வைக்கும். இனி ரொம்ப தீவிரமாக அரசியல் நாம் செய்ய வேண்டும், மக்கள்கிட்ட இன்னும் தீவிரமாக போக வேண்டும், எதிர்கட்சி அரசியல்ல கொஞ்சம் கூட பாரபட்சமின்றி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை உண்டு பண்ணும். நிறைய இந்த மாதிரியான அரசியல் தான். ஆனா இந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் பாலிடிக்ஸ், பர்சனல் அட்டாக், பர்சனல் பாலிடிக்ஸ்ல போகும் பொழுது மக்கள் பிரச்சனை எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படும். இன்னைக்கு விஜய் என்ன பேசுறாரு, இன்னைக்கு உதயநிதி அதுக்கு அவரை எதிர்த்து என்ன பேசுறார், இவரை எதிர்த்து என்ன கருத்தியல் என்ன பேசுறார், தேவையில்லை. இஷ்யூ பேச என்ன பேசுறார், தேவையில்லை. இவர் அவரை திட்டார் சார், அவர் இவரை திட்டார் சார், இவர் இந்த வார்த்தை சொன்னாரு, இவர் இந்த வார்த்தை சொன்னாரு, இவர் அவங்கள பத்தி இப்படி பேசுறாரு, இவர் இவங்களை பத்தி இப்படி பேசுறாரு, இப்படி போயிடும். இப்ப நேத்தே பார்த்தோம், நேத்தே கூட தாவேக்க நிர்வாகிகளை கட் பண்ணி பிரபலப்படுத்திட்டே இருக்காங்க. அவர் மோசமா பேசுறாரு. இங்க திமுக நிர்வாகிகள் அவங்க இந்த விஷயத்த பழைய விஷயங்களை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஐடிவிங்கள்ல முழுக்க ஒரு வன்ம ஐடிவிங்க ரெண்டு பக்கம் மாறி அடிச்சு ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அந்த கடத்திலையும் அது பிரதிபலிக்குது. இது ஏதாவது ஆரோக்கியமானதா நிச்சயமா இல்ல. ஓகே சார், இப்போ நீங்களே சொன்னீங்க பொதுமக்கள் சிலர் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க, இதுக்கெல்லாம் கைது நடவடிக்கையான்ட்டு. பட் எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, இப்போ விஜய் ஹீரோ வில்லனை பழி வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் மோட அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்களா? அது இன்னொரு பக்கம் அப்படியான ஒரு விஷயம் கிரியேட் ஆயிட்டு இருக்குதா? இல்லைங்க, அதான் சொல்றேன், இது முதல்ல சினிமா இல்ல. இந்த இடத்துல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு உதயநிதி வில்லனும் இல்ல, தன்னை ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு விஜய் அவர்கள் ஹீரோவும் இல்ல. எந்த ஹீரோய்க்கா என்ன பண்ணிருக்காரு, ஹீரோய்க்கா அவர் பண்ண நினைச்சு ஏதாவது நடந்திருக்கானா? எதுவுமே நடக்கல. அவர் உண்மையிலே கர்நாடகா போய் தன்னை ஹீரோவா ஒரு பில்டப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாரு, அதுவுமே நடக்கல. டி.கே. சிவகுமார் தயவுசெய்து வராதிங்க, நீங்க தான் கடிதம் போட்டீங்க, நான் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு, அதே தயவுசெய்து நீங்களே வராதிங்கன்னு அதுவும் க்ளோஸ் பண்ணி விட்டாரு. மேலே விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஹீரோவா இருக்காரா வில்லனா இருக்காரு? காவேரி போன்ற விஷயத்துல விஜய் அவர்களே ஹீரோவா வில்லனா பெரிய குழப்பம் இருக்கிறது. யாருக்கு ஒரு ஆதரவா செயல்படுறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல இவர் நான் பழி வாங்கிட்டு, நீங்க சொல்றேன் இல்லையா, நீங்க ஹீரோவா பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க பண்ண ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஊழல் வழக்குகளை தோண்டி எடுங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, கைது பண்ணாதீங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்கள உண்மையிலேயே சிறை நடவடிக்கை எடுத்து 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில போட்டோம், லோக் மூலியமா பண்ணோம், டிவிஎஸ்சி மூலியமா பண்ணோம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மூலியமா பண்ணோம், இது பண்ணுங்க, மக்கள் நிச்சயமா வரவேற்பாங்க, பரவாயில்ல துரிதமா இந்த ஆட்சி செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க கைது பண்றதுங்கிறது இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்களுக்கு தான் நிறைய சிம்பதியை உருவாக்கும்.
நீங்க வந்து கைது பண்ணி நீங்க அவசரமா கைது பண்ணி அவரை வண்டியில ஏத்தி நீங்க அவர் கொண்டு போறது, அவர் பின்னாடி இப்ப தொடர்ச்சியா மக்கள் போயிட்டு இருக்காங்க, திமுக நிர்வாகிகள் போயிட்டு இருக்குது, ஊர் ஊரா வந்து அவங்க போராட்டம் பண்றது, பெரிய பேசு பொருளாக மாத்துவது எல்லாமே உதயநிதிக்கு தான் சிம்பதியை உருவாக்கவே தவிர விஜய் அவர்களுக்கு இது பெருசா பேக் ஃபேர் தான் ஆகும். இந்த கைது தேவையற்ற கைது, இது எதுக்கு சார் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உண்மையான விஜய் ஆதரவாளர்கள், உண்மையிலே விஜய் அவர்களுடைய ஆட்சி நீடித்து நடைபெறுவர்கள் அப்படித்தான் கேட்பார்கள். ஆனா இப்போ விஜய் இப்போ கடந்த 2-3 நாளா தொடர்ந்து ஆய்வு போயிட்டு இருக்காரு. ஆனா போற இடத்துல எல்லாம் ஒரு பெரிய கிரௌடு கூடுது. அவர் அதே கிரேஸோட தான் இன்னமுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதுவுமே வராம தான் விஜயை இன்னுமே அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா? இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு இன்னுமே தன்னை வந்து ஒரு சினிமா நடிகராக, அவர் நம்ம இதுக்கு பார்க்க முடியாத ஒரு சினிமா நடிகராக அவங்க இன்னுமே பார்க்கிறாங்க, மெய் செல்லுகிறாங்க. விஜயோட பக்கத்துல பார்த்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. அது நடக்கத்தான் செய்யும். நீங்க வந்து அதெல்லாம் வெற்றி தோல்வியை தாண்டி இப்ப வேறொரு நடிகர் வேறொரு நடிகை போனாலும் இது நடக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல நடிகை போறாங்க, நடிகை போறனாலும் அவங்களும் தள்ளுமுள்ளுக்கு தான் ஆட்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு நடிகராக இந்த நடிகர் சிஎம் ஆயிட்டார் அப்படிங்கிற பார்வையோடு தான் இருக்காங்க. இந்த கூட்டம் தான் சொல்றியா, இந்த கூட்டம் இன்னைக்கு இந்த கட்சியில பார்க்க தானே செய்யுது. இப்ப காவிரியில தண்ணி வருது, நாளைக்கு ஒண்ணும் இல்ல, சென்னையில வந்து இப்ப வீராண வீரப்படவே காவிரி தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த முறை கிடையாது, எல்லாரும் லாரி தண்ணி வரும் குடத்துக்கிட்டு ஓடுங்க அப்படின்னா குடத்துக்கிட்டு ஓடுவாங்களா? இல்ல விஜய் மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்காரு போய் பார்ப்பானா, அவர் வந்துட்டு போறாரு போய் குடத்தை தண்ணி பிடிப்பான். அதுதான் ஒரு ப்ரையாரிட்டியா மாறும். இன்னைக்கு மக்களுக்கு வெளியே போகிற நேரத்துல விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு தங்களுடைய சுய பிரச்சனைகள் கிளம்பும் பொழுது, பொது பிரச்சனைகள் கிளம்பும் பொழுது ப்ரையாரிட்டி வந்து அதுவாக இருக்கும். இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது அதற்கு விஜய் காரணம், தேவைக்கு அரசாங்கம் காரணம் அப்படிங்கிற பதில் வரும் பொழுது அது எல்லாமே மாறும். இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம். இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் பல பேர் அதிருப்தி உண்டாயிட்டே இருக்கு, எம்எல்ஏக்கள் பல பேர் உள்ள அதிருப்தி உண்டாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நான் முன்னாடி பல பேட்டிகளை சொல்லிக்கிறேன், நம்ம சாமானியர்களாக இருக்கிறார்கள். இந்த சாமானியர்கள் எல்லாருமே இப்ப திமிர் பிடித்தவர்களாக, அகங்காரம் பிடித்தவர்களாக, ஆணவம் பிடித்தவர்களாக மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர் கரப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெரிய எம்எல்ஏ, நம்ம பெரிய மினிஸ்டர் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும் பொழுது மக்களுக்கு பெரிய அயற்சி வரும். ரொம்ப டூ ஷார்ட்டுங்க. நம்ம கிட்டத்தட்ட 3 மாசம் தான் ஆட்சி, 3 மாசம் கூட முடியல. இந்த நேரத்திலே இவ்வளவு அகங்காரம் கட்டுறாங்க. அவங்க 5 வருஷம் ஒருவேளை தொடர்ந்தா மக்கள் அதெல்லாம் மதிப்பிட்டுதான் வாக்களிப்பார்கள். விஜய் அவர்களுக்கு நடிகர்கிற கிரேஸ் குறையவே குறையாது, அதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு அரசியல்வாதியா தன்னை நிரூபிக்கிறாரா இல்லையா? முன்னாடி என்ன சொன்னாங்க, அவருக்கு சான்ஸ் கொடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு பார்ப்போம்னாங்க. நிறைய பேர் சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நடுநிலை வாக்காளர்கள் சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸ் சரியா பயன்படுத்தல அப்படின்னா பெர்சன்டேஜ் இன்னும் இருக்கும், 20%, 25% கூட ஹோல்ட் ஆகும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு 35% வேணுங்க ஒரு நிலைமை வந்திருக்கு இல்லையா? அதை விஜய் அவர்கள் மறுபடியும் தொடர முடியுமா அப்படிங்கறத கேள்வியாக மாறும். ஓகே சார், இப்போ நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவரை, இப்போ டெல்டா பகுதியில விவசாயிகள் காவேரி பிரச்சனையை எப்படி பாக்குறாங்க? அவங்க நேரடியா அந்த பாதிப்பை உணர்ந்துட்டு இருக்காங்களா? அது அரசுக்கு மேல எதிரா திரும்பி இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு முதல்ல வந்து மழை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருல்ல, இந்த சட்ட போராட்டத்தை நீங்க அட்லீஸ்ட் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்கிறாங்க. ஜூன் மாசம் 9 TMC தண்ணீர் வந்திருக்கணும், வரல. ஜூலை மாசமும் நீங்க வந்து ஆணையம் கூடிச்சு, ஆனா பெரிய பிரயோஜனம் இல்ல. கடைசியாக 3500 கியூசெக்ஸ் தண்ணி கொடுன்னு சொல்லும் போதுதான் நீங்க கோர்ட்டுக்கே போறீங்க. நீங்க 40 TMC கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது போயிருக்கணும், 9 TMC கொடுக்க முடியாது சொல்லும் போது போயிருக்கணும். ஏன்னா அப்பயும் டேட்டா இருந்துச்சு, அப்பயும் கபினியில் எவ்வளவு இருக்கு, கேஎஸ்ஆர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டேட்டா இருந்துச்சு. இந்த டேட்டா எடுத்துட்டு அப்பயே போயிருக்கணும். ஏன் நீங்க போகல? ஜூன் மாசம் பேசாம இருந்தீங்க, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. ஜூலை மாசம் ஏன் பேசாம இருந்தீங்க? சட்ட போராட்டம் பண்ணல, இல்ல நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து டிகே சிவகுமார் அப்படியே பார்த்து தண்ணி வாங்கிட்டு வரலாம், அதனால நம்ம சட்ட போராட்டத்துக்கு போகலாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்ல, அது அதை விட மோசமான ஸ்ட்ராட்டஜி. நீங்க அப்படி ஒரு சந்திக்கணும்னு நினைச்சிருந்தா ஜூலை பாதியில கூட சந்திச்சிருக்கலாம். ஏன் சந்திக்கல? நமக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் போது நம்ம அடுத்த இதுக்கு போனா அப்ப என்ன கேள்வி பார்க்க சார் கலெக்ஷன் பார்க்க போறாரு படத்துக்கு நினைச்சிருவாங்க, ப்ரொடியூசர் பார்க்க போறாரு நினைச்சிருவாங்கன்னு சொல்லி பேசாம இருந்தா. நமக்கு ப்ரையாரிட்டி என்னவா ஆயிடுச்சு? ஜனநாயகன் படம் ப்ரையாரிட்டி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இதுதான் உங்களுக்கு சிக்கல்னா, ஜனநாயகன் 2 மாசம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் ப்ரொடியூசர் பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல, எப்ப வந்தாலும் அது ஓட போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காவிரி பிரச்சனையை முடிச்சுட்டு கூட ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் கூட முடிவு எடுத்துக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, ஜனநாயகம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டுருவோம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போது கர்நாடகாவுக்கு போறதோ, அதனாலதான் என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் ஜூலை 23 ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிளான் பண்ணாரு, 10 நாள் கலெக்ஷன் எடுத்துடலாம், அதற்கு பிறகு நம்ம அங்க போறது சரியாக இருக்கும்னு கிட்டத்தட்ட இதை மனசுல வச்சு அவர் முடிவு பண்றாரு. இதை மனசுல வச்சு வழக்கு நேத்து போடுறாங்க. உங்களுக்கு வந்து அது ப்ரையாரிட்டி ஆன காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு அவலமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. விவசாயிகளுடைய மிகப்பெரிய விவசாயிகள் உணர்றாங்க, விவசாயிகள் கடுமையா உணர்றாங்க. இந்த சட்ட போராட்டத்தை முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிருக்கணும், நீங்க வழக்கை தொடுத்திருக்கணும். உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியிருக்கும். உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியிருந்தா தண்ணீர் திறப்ப முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தண்ணீர் திறப்ப முன்னாடி ஆரம்பிச்சு மழையும் பெய்யும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தண்ணீர் கிடைச்சிருக்கும். இப்ப நேத்து நமக்கு வந்து இப்ப கபினியில மழை பெஞ்சது, முன்னாடி கபினியில மழை பெஞ்சது,
நீங்க தண்ணி வந்துட்டு இருக்கும்போது டி கே சிவகுமார் என்ன சொல்றாரு, காவேரி கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் நல்ல மழை வந்திருக்கு, மற்ற பகுதிகள் இன்னும் வறண்டுதான் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அதற்கு, தண்ணியை வேற கூட நான் திருப்பி விட்டுருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. மேகதாது குறித்து அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பேப்பர்ஸ்ல ஆர்டிகல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிகலுக்கு மறுப்பு சொல்றது கூட இங்க இல்ல. அவர் என்ன சொல்றாரு, மேகதாது அணை தமிழ்நாட்டிற்கு நல்லது, கரை நல்லதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. அன்புடைய ராமதாஸ் கூட கரெக்டா ட்வீட் போட்டார். அவர் என்ன சொன்னாரு, இல்ல இப்ப ஒருவேளை மேகதாது இருந்தால் இன்னைக்கு மழை பெஞ்சு வர தண்ணியை கூட தேக்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பூரா மேகதாதுல தடுத்து வைப்பாங்க, அந்த வேலைகளை அவங்க பார்ப்பாங்க, அவங்க பேசுறது எல்லாமே பச்சை பொய்ங்கிற எக்ஸ்போஸ் பண்றாரு. இன்னைக்கு அது குறித்து பேசுவதற்கு தாவேக்களை யாராவது ஒருத்தர் இருக்காரா? யாராவது ஒரு அறிவாளி காவிரி முழுக்க குறித்து பேசுவதற்கு யாராவது ஒரு திறன் படைத்த ஒருவர் இருக்கிறாரா? இல்லவே இல்லை. காவிரி இஷ்யூ அவ்வளவு சென்சிட்டிவா பேசிட்டு இருக்கு. அந்த துறையோட அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, பயந்து ஓடுறாரு. தொடர்ந்து ஏதாவது அரசு நிகழ்வுக்குன்னா பைக்ல அவசரமாக வந்த புஷி ஆனந்த்னு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு மகா மட்டமான ஆட்களை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா மக்களும் எப்படி இருக்கிறாங்கிறது புரியல. நீங்க அதை இல்லைங்க, இன்ஃபேக்ட் நேத்து உதயநிதி ஸ்டாலின் பேசி அந்த 23 நிமிஷம் ஸ்பீச்ல இதுதான் சொல்றாரு. நீர்வளத்துறை ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, மைக்க பார்த்தாலே குடுகுடுக்கு ஓடுறாரு. நீ விவசாயத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, வேளாண் பட்ஜெட் எடுத்துக்கொண்டு போய் சாமி காலில் வச்சு சாமியை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இன்னும் 2 3 அமைச்சர்கள் இருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க, இப்படிதான் சொல்லி பேசிட்டாரு. இது முழுக்க தான் சொல்றாரு. நேற்று பேசிய முழுக்க அது எல்லாமே ரொம்ப நியாயமான கண்டென்ட்டா பேசினாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட வெளியே வரவே இல்லை. ஏன் வெளியே வரல? அவர் பேசிய ஒரு தவறான வார்த்தை. உதயநிதி புரிஞ்சுக்கணும். இல்ல, ஒருவேளை அதை பேசாட்டினா கூட மற்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட போயிருக்குமா? எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப கேள்வி. எதிர்கட்சிகள் தேவையான விஷயத்த பண்றாங்க, மக்கள் ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களா? ஓபன் மைண்டடா இல்லங்க, அட்லீஸ்ட் விவசாயிகள் ரிசீவ் பண்ணுவாங்கல்ல. நேற்று விவசாயிகள் அதை பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் நேற்று பார்த்துட்டு, ஆனா இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி அவர் அதை சேர்த்து சொல்றாரு. நம்ம இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்றாரு முதலமைச்சர்? காஞ்சிபுரத்துல ஆய்வு. எதுக்கு ஆய்வு பண்றாரு? நம்ம ஆரம்பிச்சு செயின்ட் கோபையில போய் ஆய்வு பண்றாரு. எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சொல்ற கேட்கிறது நியாயமான கேள்விதான். உதயநிதி ஸ்பீச் அப்படி நம்ம இந்த கான்ட்ரவர்சி வராட்டி கூட ஃபுல்லா கேட்டிருப்பாங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா விவசாயிகள் கேட்டிருப்பாங்க. ஃபுல்லா நியூஸா இருந்திருக்கும். விஜய் இந்த இண்டஸ்ட்ரியை போய் ஆய்வு பண்ணாரு, அதுதான் ஹெட்லைனா இருந்திருக்கும், அதுதான் நிறைய வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கும். பீப்புள் ஒரு சரியான விஷயத்த நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது எதிர்கட்சிகளோ இல்ல இப்போ நம்மள மாதிரி ஆட்களாலோ என்ன பண்ணிட முடியும்? இல்ல இதுல நான் என்ன மாறுபடுறேன்னா, விவசாயிகள் அதை பாக்குறாங்க. ஏன்னா இந்த போராட்டம் திமுக எடுத்திருக்கிற போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். நீங்க விவசாயிகள் இதை கூர்ந்து பாக்குறாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எது பேசப்படுகிறது? நமக்கு தண்ணீர் வருவதற்கு கட்சிகள் போராடுகின்றன. இன்னும் சொல்லப்போனா திமுக விவசாய சங்கங்கள் இருக்கு, விவசாய அமைப்புகள் இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு பார்த்திருப்பாங்க. நேற்று பொதுமக்களோட பார்வையில அவங்க காவிரி தண்ணீர் வந்தா வரட்டிங்க, அவங்க எப்பொழுதுமே அப்படித்தான். இவ விஜய் அவர்கள் தண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எழுதுறவங்களும் சரி, தண்ணி கொண்டு சொல்றவங்க அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு பதிவு எழுதணும், நம்ம ஒரு பதிவு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் தான் இருப்பாங்க. பாதிக்கப்படக்கூடிய தரப்பு விவசாயிகள் தரப்பு தான். அந்த விவசாயிகள் தரப்பு தான் ரோட்டுக்கு போராடிட்டு இருக்கு. அந்த தரப்பு நேற்று பயிர்க்கடன் தள்ளுபடியை சொல்லிட்டு இவங்க செய்யல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது அந்த தரப்பு கண்டிப்பாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு திமுக இந்த முன்னெடுத்த போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டம்ங்கிறது அவங்களுக்கு புரிதல். ஓகே, ஆக்சுவலி இப்போ காவேரியில அன்னைக்கு ஒரு அதீத மழை பெஞ்சு திறந்து விட்ட ஒரே ரீசனால ஏதோ கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி வந்துட்டதான் அவங்க ஒரு அளவுக்கு அதிகமா செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ மறுபடியும் மழை நின்றுடுச்சு, தண்ணி வர்றது குறைய போகுது. உண்மையிலே இந்த டென்யூர்ல இந்த இஷ்யூஸை ஓரளவுக்கு இந்த கவர்மெண்டால ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்ல அன்கண்ட்ரோல்டா போகுமா? இல்ல, கண்டிப்பா முடியாதுங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க மழை கம்மி ஆயிடுச்சு, கடுமையான மழை பெய்யணும். நீங்க 40 டிஎம்சி தண்ணி கடுமையான மழை பெய்யணும். வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் அவங்க திறந்து விடுவாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கேஎஸ்ஆர்ல தண்ணி எவ்வளவு தேய்க்கணுமோ தேக்கி வைங்க, கபினியில எவ்வளவு தேய்க்கணுமோ தேக்கி வைங்க, தேக்கி வச்சு வேற வழியே இல்லாம வடிகால பயன்படுத்துறா மட்டும்தான் அவங்க திறந்து விடுறாங்க. அப்படிதான் இப்படி திறந்துட்டு இருக்காங்க. நான் அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு திமுக கோர்ட்டுக்கு போயிருக்கு, தாவேக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. தண்ணி தாவேக புரியாம அவங்கள சார் தண்ணி வந்து சார் போன கேஸ் வித்ரா பண்ணி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. 40 டிஎம்சி தண்ணீர் வேணும், ஆகஸ்டுக்கு உண்டான அந்த ஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், செப்டம்பருக்கு ஒதுக்கீடு இருக்கு, நவம்பர் டிசம்பர் எல்லா மாசத்துக்கு ஒதுக்கீடுகள் இருக்கிறது. இப்ப மாசம் என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டு போராடுங்க. 40 டிஎம்சி தண்ணி வந்துச்சுனாலும் அட்லீஸ்ட் சம்பவாவது காப்பாற்ற முடியும். 40க்கு அப்புறம் அடுத்த மாசம் என்ஷூர் பண்ணாதான் கொஞ்சமாவது பயிர்களை காப்பாற்ற முடியும். 6 லட்சம் ஏக்கர் 1 லட்சம் ஏக்கரா சுருங்கி இருக்குங்கிற குறுமையில படுற சம்பளம் எத்தனை லட்சம் ஏக்கர் எத்தனை குறைய போகுதுங்கிறது தெரியல. மக்கள் ஆடிப்பெருக்குகள்லாம் நீங்க நிறைய பேர் பயிரிடுவாங்க, ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம், நிறைய புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாத ஒரு ஆடிப்பெருக்காதான் எனக்கு பிடிக்குது. ஒரு பக்கம் நீங்க புதுமண தம்பதிகள் பண்றாங்க, விவசாயிகளுக்கு ஆடிப்பெருக்கு ரொம்ப முக்கியமான தினம். ஆனால் அந்த ஆடிப்பெருக்கு தினத்தை விவசாயிகள் நம்ம சோகத்துலதான் இருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் கண்கூட நம்ம பார்த்தோம். அப்போ
அதை இந்த டெலிவரிக்குள்ள பிக்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. நீங்க வந்து மழை பெய்ஞ்சிருக்கு, இப்போ அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவங்க தெரியும், எவ்வளவு தேக்கிச்சாங்கன்னு தெரியும். அப்ப இந்த டேட்டாவை வச்சு எவ்வளவு விரைவாக சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க முடியுமோ அதை தாவேக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். அது ஒன்றுதான் தீர்வாக அமையும். அவங்க வாரியத்துக்கு ஆர்டர் போட்டு நீங்க என்ன வேலை செய்ய கேள்வி கேட்டால்தான் இது ஓரளவுக்காவது நடக்கும். அப்பயுமே கர்நாடகா முரட்டு பிடிப்பாங்க. நாம் எல்லா போராட்டம் செய்ய வரும், சட்ட போராட்டம் பண்ணணும், உரிமை சார்ந்த போராட்டங்கள் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் இது சமாளிக்கக்கூடிய அளவிற்காவது வரும்.